இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஊடி அடிச்சு மண் ஒரு 40 நடு இருக்குது. நம்ம ஆனந்த கராய்க்குது நம்ம பொட்டி கேட்டுக்கிறாரு, நம்ம வண்டி ஒன்று கேட்டுக்கிறாரு. இப்போ அதுக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கி. வேறதா கறி வறுத்தினதோட கடைசி நாள் பார்த்தீங்களா அந்த மூஞ்சி இதுதான். மொட்டை கெட்ட போட்டுக்கிட்டு பழனி போயிட்டு ஜோக்காகிறாரு. டேய் வளர்த்திக்கு சாப்பிட்டு போடுறா, வளர்ச்சி சாப்பிட்டுக்குமா, வளர்ச்சி சாப்பிட்டு போடுறா. அங்கே போய் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறோம். இன்னும் யார் வண்டிக்குது? ஒன்று ஒன்றா இன்னொன்று 3 வண்டியா? 3 வண்டிக்கு லோட் ஆயிருமா? 3 வண்டிக்கு லோட் போகிறோம்ல. சரி விட போட்டு. நல்லா தான் போஸ் கொடுக்குறேன். அதெல்லாம் இருந்துட்டு போகுது. நம்ம வண்டியில் அதெல்லாம் கழட்டு தான் போ. அவர் பெரிய ஆள், அவர்லாம் போட மாட்டார். நாமளாம் போட்டுருக்கலாம். வெயில் சாமி நெவலுக்கு போ. ஓகே நண்பா, ஊடு அடித்த மண் ஒரு 20 நடு இருக்குது. அவருக்கு ஒரு வண்டி, நம்மளுது பொட்டி மட்டும் அவர் ஒன்று கேட்டுக்கிறாரு. அதனால் நம்மளுது 2 பொட்டி ஒரு வண்டி. ஸோ அதனால் போய் ரொம்ப நாள் கழித்து இதனாச்சும் ஓட்டலாம். லோடிங் வீடியோ போட்டு பல வருஷம் ஆகுது. இன்றைக்கினாச்சும் ஒரு வீடியோ போடும். ஏதோ ஆனந்த தயவால் ஒரு லோடிங் வீடியோ போடும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்டா. இருக்கேன் ஒரு சேஃப்டி தான். பேஸ்ட்டுக்குதா இல்லை கொஞ்சம் எடு. போதும் போதும் அதே தோட. அதெல்லாம் தூக்கும்டா போடா. கேட்டு வேலை மட்டும் கொஞ்சம் கேட்டு வேலை வயர் பண்ணி தூக்குடாரே. களை பட்டையை தூக்கி கேட்டு வேலை போடு. உங்களது மாதிரிலாம் இருக்காதுடா, எங்களதெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஓ அப்படியே அந்தாண்டு தள்ளி நிறுத்து. அந்த ஓசை போட்டுவிட்டு வரமோ. இன்னைக்கு லோடிங் வாட்டர் வீட்டில் போய் பார்க்கணும்பா. உள்ளே வேறு 2 சார்ட்டு கிடக்கு வேறு. போட்டு மேலே போட்டு அப்படிதான் ஆகி போச்சு. ஆனால் அங்கே போய் போடலாம் போடா. நான் போய் பங்கல் டீசல் அடிக்கிறதா? நீ டீசல் இல்லையா? போனதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். நல்ல வேலை இப்போ அந்த லைனை போட்டு விட்டோம். ஆனால் கொஞ்சம் முன்னாடி போன் பண்ணியிருந்தோன்னா அதுவும் பண்ணி வைக்க முடியாது. ஓகே நண்பா, ஓடி எடுத்து நண்பா 40 நடை சொல்கிறோம். போனால் தான் தெரியும் 10 நடை ஓடுதா 20 நடை ஓடுதான்னு. போய் பார்ப்போம் எந்த நடை ஓடுது. ஒரு ஜெகன் நம்மளை சைடு போட்டானே. நம்ம போட்டி எடுத்து நமக்கே சைடு போடுறான். அவர் எவ்வளோ பெரிய அதுக்குள்ளே டிராஃபிக் தான். அதுக்குள்ளே டிராஃபிக். போயிட்டே வண்டி வந்துகிட்டே இருக்குது. இடம் வேறு தெரியாத நமக்கு, இல்லைன்னா சைடு போட்டலாம்.
டாப் தெரியக்கூடாது, அது மாதிரி பிடிச்சா தான் நல்லா இருக்கும். புரியுதா? அதான் இங்கே உள்ள புது நாடு. லெஃப்ட் இல்லை ரைட்டு. போங்க பாஸ். லோடு ஓட்டி கிட்டத்தட்ட லோடு ஓட்டின வீடியோ போட்டு 1 மாதம் இருக்கும்தான். மொத்தமாக என்ன லோடு ஓட்டணும்? எந்த லோடுமே இல்லையா? எல்லாம் இந்த கல் போட்டாங்கடா, பக்கு கல் போயிட்டே இருக்குது. சைடு வாங்குறது கூட இடத்த காணாங்க. இதெல்லாம் அழுத்து பிடிச்சிட்டு போறதா? ஏன் சொல்றது? அதான் இதெல்லாம் ஒன்ன விட்டுன்னு ஓடுறதுக்கு கோயிலா? நூலாட்டுக்குறா. கடை ரிஸ்க் ஆகுறோம். இதெல்லாம் கரெக்டு. இதெல்லாம் சைடு வாங்குறதுக்கு எங்க இருக்குது? 3 டைலர் வந்து எங்கடா அரை ஓட்டையே நம்ம வரங்காட்டியுமே இடிச்சு எடுத்துட்டாங்க. என்னையே லோடு போட சொல்றானே. அதனால நாம தான் லோடு போடுறோம் இன்னைக்கு. இப்படி நான் தான் லோடு போடுறேன். எப்படின்னு போட எங்க போனா சாப்பாடு போடு 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 போடு. ரொம்ப ஆள் எடுக்காதீங்க, ஒரே மட்டமாக இருக்கு. உயரமாக இருக்குது. நவுரா ஏய் சாப்பிடு. எந்த மரத்தை எடுக்கிறது? ஓட்டு மரத்தை எடுத்து அந்த மரத்தை பூரா அல்ல
ரொம்ப ஆள் எடுக்காதீங்க, இடிச்சு வந்து கடற்கால இருக்குதுல்ல, மூணு கடற்கால இருக்குதுல்ல, கடற்கால் மடங்கு வாங்க அள்ளிட்டு சாப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணப்பா. ஒன்றுமே தெரியலையா? ஓகே நண்பா, இது எங்கே அழுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஊடிடுச்சு மண் இது டவுனுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே அள்ளி திரும்பி நிலமட்டத்துக்கு போட மாட்டாங்க. இதை அள்ளி வெளியே கொட்டிட்டு மறுபடியும் இது வந்து புதுசாக கடக்கால் போடுறோம், பில்லர் போடுறதோ போட்டு மண் நல்ல மண் தான் கொட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த செங்கல் பொடியை கொட்ட மாட்டாங்க. இந்த செங்கல் பொடியை வேறு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வேறு ஒரு சைட்டுக்காரருக்கு காடு பள்ளமாக இருக்குது நிலம், அதாவது லேண்டு பள்ளமாக இருக்குது, மழை பெஞ்சா தண்ணி நிற்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு கொண்டு போய் இதை கொட்டி மட்டமாக நிறவுறாங்க. நாங்கள் கொண்டு போய் கொட்டுற இடத்த நான் காட்டுறேன் பாருங்கள். எதனால் எது கொட்டுறாங்க, என்னத்துக்கு கொட்டுறாங்கன்னு காட்டுறேன் பாருங்கள். காய் வரைக்கும்
ஓகே நம்ம முதலடை பிடித்து விட்டோம் வெற்றிகரமாக. என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாம் வீதி ஏறி கட் பண்ணுற மாதிரி இருக்குது நிலவரம். ரோடு ரொம்ப ரொம்ப ஏன்னா டவுனு வீதி தான் இருக்கும். நாம் நினைக்கிற மாதிரி கருவூரெலாம் போக முடியாது. இந்த வீதி தாண்டினா தான் நல்லபடியாக போக முடியும். நான் ரோடு நல்லதான் நினைச்சேன். ஓட்டுறது இருந்துச்சு வராதான் நீங்களே ஓட்டான். இது மாதிரி இடத்துல ட்ரைனிங் ஆனால் தான் எல்லா இடத்துலையும் போகணும். ஏன்னா நான் நல்ல ரோட்லேயே ஒழுங்காக ஓட்ட மாட்டேன். இங்கே வந்து கொடுக்குறீங்களா உங்களுக்கு நியாயமாக தெரியல. ஒரு பெரிய மேடா வீதி விட்டு வெளியே போகிறதாண்டா. வேற ரோட்டுக்குள்ள மாறிடுமான்னு தெரியல. பார்ப்போம். இதான் சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இதான் தெரிஞ்சிச்சு. உனக்கு இதுதான் தெரிஞ்சுதா? தெரியல. ஓ டயர் தாரை வச்சு நீ கண்டுபிடிச்சா தெரியாது தான் ஒத்துக்கிறேன். ஓகே நண்பா, இது எத்தனை கிலோமீட்டர் தெரில. இன்னும் இப்போதான் முதல்ல கொண்டுட்டு போகிறேன். போனால் தான் தெரியும் அவருக்கு எவ்வளோ பேசிட்டுருக்குறாங்க வாடகை என்னென்னு. ஏதோ எதுவுமே வேலை இல்லை, சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொழப்பாகட்டுன்னா வந்துருக்குறோம். பார்ப்போம். காலையிலே வந்துருந்தா இந்நேரம் எவ்வளோ ஓட்டிருக்கலாம். செங்கல்படி கிடக்குது. சைடு போட்டதில் வண்டி திரும்பின ஸ்பீடு அப்படி, அதனால் செங்கல்படி எல்லாம் கீழே நிறுத்தி போச்சு. கரெக்டாக வந்து நல்ல ரோட்லேயே பார்த்து ஸ்பீடு பிரேக் இல்லையே போயிருக்கிறான். காற்று தான் போட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை போன அந்த பனைமரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ 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 இதில் எங்கே போய் வேகமாக போகிறது? இவன் தான் போயிருப்பான், ஆனந்த் தான் போயிருப்பான். இதெல்லாம் நம்ம ஜேசிக்கு தான் நிறைவேற்றி ஒரு காலத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி. காட்டெல்லாம் நம்ம ஜேசிக்கு தான் நிறைவே மாட்டம் கட்டுதான் இருந்தோம். ஐயா அம்மா இருக்கிறான். ஏன்னா அப்படி பிடிக்கிற கேமராவை பார்த்தோமா கீழே பிடிச்சா எப்படி இருக்கும்? சாப்பிட்டு அப்படி போவாதீங்க. ரோடு வந்தாச்சு. ஓகேப்பா, அவ்வளோதான் கொட்டாடம் வந்து என்ன இருக்குதோ எடுத்துகிட்டு போ. போதுமா? ஓகே நண்பா, இந்த பள்ளத்துக்கு தான் மண்ணு கொட்டுறாங்க.
இப்போ வந்து அங்கே அல்லன்னு தான் அவங்களுக்கு அது தேவைப்படாது. ஸோ இவங்க ஒரு கணக்கு, அதாவது நடைக்கு 200 வண்டி வாடவை இந்த சிங்கிள் படி ஆக மொத்தம் ஒரு 500-600 ரூபாயில் இவங்க கொட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு இடத்துக்காரருக்கு இடம் காலியானால் போதுங்கிற ஸ்டேஜ். தூக்கலாமா? ஓகே, நம்ம இந்த பொட்டி தூக்கும் போது மட்டும் என்றைக்குமே இரு அப்படியே போட்டுருவோம். அங்கேயே போட்டு வந்துடு. பொட்டியை மட்டும் கூட போய் இடிக்காதீங்க நண்பா. இடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க பம்பு சீக்கிரம் வண்டியில் இருக்கிற பம்பு வீக் ஆயிரும். அப்புறமேட்டு ஒட்டி பம்பும் ஆயில்ஸில் அதிகம் போயிடும். ஸோ வந்து 2வது பம்பை தூக்கும் போது என்றைக்குமே அரை பம்போடு நிறுத்திக்காங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு தெரில. ஆனால் அப்படிலாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டியில் இருக்கிற பம்பு ஹைட்ரோலிக் பம்பு வந்து சீக்கிரம் கம்ப்ளீட்டாக வைக்காது. இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து 14 வருஷம் ஆகுது. ஐடியலுக்கே பார்த்தீங்களா பம்பு எப்படி தூக்குது? பம்பு மெயின்டைன் தான் மேட்ரு. நாம் பொழுதுனைக்கே இடிக்கிட்டு ஓட்டினோம்னா ஐடியல் அந்த ஃபுல்லாக தூக்கி இடிச்சிக்கிச்சுன்னா பம்பு வந்து லோட் ஆகும். போலாமா? அப்புறம் எக்ஸ்பிளைன். அதனால் நம்ம என்றைக்குமே வந்து பொட்டி தூக்கும்போது மேலே அரை பம்போட நிறுத்தியாங்க. நான் கோவிலுக்கு சந்தோஷத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதெல்லாம் வந்து சொல்லுவேன். அப்படியே அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இதில் ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனு இது 4 கிலோமீட்டர் வரும். எவ்வளோ வாடகைன்னு தெரில, எவ்வளோ கேட்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஏதோ பல நாள் கழிச்சு 1 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஏதோ லோடிங் வீடியோன்னு ஒன்று கிடச்சிருக்குது. வந்துட்டேண்ணா அதே தானே நாமளும் இப்படி தாண்டா போகணும். இறங்கணும் மாட்டாக்கீல. சூப்பராக இருக்கு போ. ஓகே நண்பா, அதுதான் நம்ம ஆனந்த் பொட்டி. சரி, அவனுக்கிற வண்டி 2 இருக்குது ப்ரோ. பொட்டி 1 தான் வச்சுருக்கிறான். அதனால் நம்மளது ஒரு ஒரு செட்டு வண்டி பொட்டி பொட்டி மட்டும் கூட 10 தடவை ஓட்டிகிட்டு தரேன் அப்படின்லாம். சரி ஓகே, நம்ம பையன் தானே ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பொட்டி அவர் வண்டியில் ஒரு வண்டியில் மாட்டிக்க அப்படின்னு வச்சுக்காங்களேன். சொல்லாதே இப்படி வந்து ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நீ எப்படி போவ? நான் ஃபஸ்ட்டு தேடிக்கிட்டு மாற்றிப்பேன். ரோட்டில் அந்த வண்டி வருதான்னு பார்ப்பேன். பாப்பேன் நல்லா பார்த்துட்டேன். அப்புறமேல் போவேன். அப்படிதான் போகணும். ஓகேவா? என்ன தலைவர் பாண்டி ரோட் பிள்ளை பட்டுக்கிறாரு. டே எட்டப்போ ஓடுறோம். இது ரோடு இருக்கிறதே பெருசு. இதில் வேற அங்கே ஒரு வண்டி வேறு. எப்படா வண்டிக்காரர் வருவாங்க? வீதியில் வந்து இதுதான் செல்ல. ஏதோ ஒரு பைக் வந்து குறுக்க நிறுத்துவாங்க, பிடிப்பாங்க. பெரிய தலைவலின்னு வச்சுக்காத. ரோட்டில் கூட ஓட்டிக்கலாம்னா சந்தோஷம். இந்த வீதியில் ஓட்டுறது தான் கஷ்டம். வீதியில் வந்து பைக்கில் படாத போகணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது.
கம்பி எடு. யாரோ எடுத்து போறாங்க. ஒரே அது வைக்க முடியாது. கொஞ்சமா எடுத்துங்க. எங்கே கடிக்கிற ஏன் சந்தோஷ் அங்கே யாருக்கு எடுத்த மகேந்திரம் வந்திருந்தா நான் சூப்பராக காமெடியாக இருந்திருக்கும். மகேந்திரம் வராது போயிட்டான்டா. இன்னொருத்தவன் அவன் நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பல்ல கெஞ்சிக்கிட்டே வந்துருப்பான். அவன் அன்னைக்கு வரலையாட்டுக்குது. 2 கம்பெனி, 2 வண்டி இவர் கம்பெனி தான். இந்த ஜேசிபிக்காரர் கம்பெனி 2 வண்டி. இந்த வண்டி ஒன்று, இன்னொரு வண்டி ஒன்று. ஓகே நண்பா, இது நம்மள உடனே ட்ரேடர் மட்டும் தான் கூப்பிட்டாங்க. ஜேசிபி நம்மளதில்ல, வேற ஒரு ஓனர் இருக்குன்னு வச்சுக்காங்களா. சரி எதுவும் வேலைலாம் சரி இதனாச்சும் பிடிச்சி போட்டலான்னு வந்தோம். ஏதோ வண்டிக்கு ஒரு 10 தடவை ஒன்றா கூட ஒரு 200 ரூபான்னு போட்டால் கூட 2000 ரூபா ஆச்சுன்னு தான் வந்திருக்குறோம். அப்புறம் பார்ப்போம், ஓட்டி பார்ப்போம் என்ன நிலவரம், எவ்வளோ நேரம் ஓட்டுறோம்னு. இவ்வளோ வாட்டி ஓட்டி போடுவோமா எப்படி என்னன்னு தெரியல, பார்ப்போம். செங்கல் கொடி நேரம் பறக்குதுடா சந்தோஷம். வாங்காட்டியும் நம்ம லோடு வாங்காட்டியுமே என்ன ஸ்பீடு வாய பாரு. அலுவனாதி குச்சி மாதிரி கெஞ்சிக்கிட்டே வர்றது பாரு. மூணு மூட்டோட அத்துப்புடுறா வந்து அடிச்சானா. ஓகே நண்பா, இந்த பைசா போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆனந்த் வந்து அவரது வண்டி பொட்டி இது ஒன்று தான் இருக்குது. அப்புறமேட்டு இதுதான் 2 இருக்குது. பேலர் 2 வச்சுருக்கிறாரு. அப்புறம் ஜாண்டியர் 1, பைசன் பை 1. ஜாண்டியர் 2 வண்டின்னு நினைக்கிறேன். ஏதோ கிடைக்கிற வாடகை ஓட்ட வேண்டியதான். என்ன பண்ணுறது, வேலையே எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு நேரம் உழவுக்குன்னு நினச்சேன். ஏதோ ஆட்டோ முடியுது, இது கிடச்சிது. ஸோ அதனால் இதை வேணாச்சும் ஓட்டுவோம். போட்டியிலே போடுற இங்கே இருக்க சொன்னா. நம்ம ஆங்கில பாருங்க, யாரும் எடுத்துட்டு போயிட போறாங்க. ஆங்கில யாராவது எடுத்துட்டு போயிட போறாங்க. காவல் இருக்குன்னு சொன்னோம். ஏறுது ஏறுது ஏறுது. ஏறிக்கா ஏறிக்கா.
சந்தோஷம் மேலே ஏறிக்கியா? ஆமாப்பா. கொட்டுறதும் தெரில, வர்றதும் தெரில. இந்த முட்டுக்கல் வரலாம் நடக்குது, நிறுத்திக்கிறாங்க பாரு. இந்த கல் வரலாம் தான், அவ்வளோதான் நாட்டுக்குது. அந்த அப்புறம் வேற யாருக்கும் வச்சு ஓட்டுறாங்களாம். தம்பி சுற்றி இந்த பக்கம் கழட்டி விடு சந்தோஷம், கழட்டி விடு. போய் தூக்கு பார்க்கலாம், எப்படி தூக்குறேன்னு பார்க்குறேன். ஓகே நண்பா, நம்ம சந்தோஷ் நீ பொட்டி தூக்க போகிறாரு, பார்க்கலாம். பொட்டி மேலே போய் இடிக்கக்கூடாது. போது இறக்கி விட்டுரு. நான் உட்காந்துக்கிட்டா யா மேலே இருக்கு. ஏண்டா ஆண்டில் அது ரோடு தானே, கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போனேன். என்ன ஆகும்? என்னைக்கு ஓட்டுறது? சருன்னு வந்தாங்கன்னா அதுக்கு எப்போ ஓட்டுறது? சொல்கிறேன் எப்படி ஓட்டணும்னு. ஓட்டிலாம் அங்கே போய் நின்றுக்கிட்டு தானே இருக்கிறோம், ஐடியில் தானே ஆகுது. அப்புறம் என்ன அடைச்சிக்கிறேன்? உன் டிரைவர் எங்கே வர்றான் தெரியுமா? அங்கே மேலே ரோட்டுக்கே வந்துடுறேன், நான் ஓட்டி போயிடங்காட்டியோ. ஜேசிபி ஐடியில் ஆகுதுன்னு பறந்துட்டு வந்தால் இங்கே வந்து பார்த்தா ஜேசிபி என்ன அள்ளி போட்டுட்டே அது. இன்னொரு 5 நிமிஷம் பொறுமையாக வரலாம் மாட்டேது நண்பா. இவ்வளோ ஸ்பீடு தேவையில்லையாட்டுக்குது. எப்படியோ வெற்றிகரமாக 2 நடம் ஓட்டி விட்டோம். இன்னொரு 7-8 நடம் ஓட்டினா போதும்னு நினைக்கிறேன். அவர் யார்? டானாச்சு பறந்துட்டு வந்துருப்பான், நேரம் ஜத்தத்தில் வந்துடுவான். ஆனந்த் ஃப்ரண்ட் பைட்டில் போடுறது தான், ஆனால் வந்து ஜேசிபிக்காரர் பேக் பைட்டில் போடுறாரு. அது நட எப்படி பேஞ்சுக்குன்னு தெரியல. நான் அவரகணக்கில் பேசியிருந்தா பேக் பைட்டில் தான் போடுவாங்க, நடக்கணக்கு பேசியிருந்தாங்கன்னா ஃப்ரண்ட் பைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஜாண்டியர் 50-50 அப்படியே அனத்தாத போகுது. பொட்டி நம்மளுக்கு அவர் போட்டுக்கிற சட்டை மட்டும் எடுத்துங்க.
என்ன பண்ண இன்னமுட்டா இன்னும் மட்டுமா நான் லோடா பிடிச்சிட்டு வந்துட்டேன் அவன் போயிட்டான் கழட்டி விட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்து ஓட்டுவீங்க. மண்ணு லோட் ஆகட்டும் கல்லு லோட் ஆகட்டும். ஆனா இப்படி முன்னாடியே கழட்டி விட்டுருணும். முன்னாடி கழட்டி விட்டுட்டு போயிட்டு அப்புறமேட்டு வண்டி எடுத்து கொட்டணும். இப்போ ரிவர்ஸ் ஒன்றை போய் தூக்கணும். எக்காரண ஒன்று என்னைக்குமே டோர் போடாத கற்றுவங்க கூடாது. எங்கடா போன? நீ வரமாட்டியா? அங்கே வரமாட்டியா? நாலுடா அப்புறம் இவன் எங்களை கொட்ட சொல்லிவிட்டு ப்ரோ. இவன் ஒரு பக்கம் கொட்ட போகிறான். இவன் ஆள் எப்போ ஏற்பட்ட ஆள். வண்டி பொட்டி ரைட் சைடில் போகணும்னா நாம் லெஃப்ட் சைடு கட் பண்ணணும். லெஃப்ட் சைடு போகணும்னா ரைட் சைடில் கட் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் ரிவர்ஸ் பண்ணணும். எங்கே குளிச்சுட்டு பறக்குது நண்பா. மூச்சே விட முடியல. இந்த அலர்ஜி இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் செட் ஆகாது. நான் மூக்கில் ஒரு துணி கட்டாத கொடுமை ஒன்றுதான். நானும் சந்தோஷம். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குளித்தி போகுதுன்னு. வெயில் அடிக்கிறதுனால செங்கல் பொடியாக இருக்கிறதுனால அதெல்லாம் புள்ளியாக பறக்குது. காலையில் 6 மணிக்கு எழணும். சாயந்தரம் 6 மணிக்கு இல்லை, காலையில் 6 மணிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே நண்பா, இது ஒரு பெரிய கட்டடம். ஸோ அதனால் இது மறுபடியும் பெரிய பில்டிங் கட்டுவாங்களாட்டுது. அதனால் அந்த செங்கல் பொடியெல்லாம் அள்ளி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மட்டமாக நிறைய விட்டு அப்புறமேட்டு தான் புதுப்பிப்பாங்க. காட்டு சைடாக இருந்தால் இதெல்லாம் ஒரு பக்கம் அள்ளி கொட்டி வச்சுட்டு திரும்பி உள்ளே போட்டு துத்துக்குவாங்க. இது டவுன் சைடுங்கிறதுனால இதை அள்ளி பக்கத்தில் எங்கேயும் கொட்ட முடியாது. அதனால் இதை அள்ளி விற்றுருவாங்க. விற்றுட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, தேவைப்படுற மண்ணை வாங்கி கொட்டிக்குவாங்கன்னு வச்சுக்காங்களேன்.
பின்னாடி உழுந்து போயிடும்போது பார்த்துட்டே வா. ஓகே நண்பா, நம்ம சந்தோஷம் எடுக்க சொல்லிக்கிறேன். எப்படி எடுத்து ரிவேஸ் விடுவான்னு பார்க்கலாம். போகிறான் போய் திருப்பிட்டு வந்துடுவானா? ஜாண்டியை பாரு, அப்படியே லோடையெல்லாம் சத்தமே இல்லாத பூவாட்டம் போகுது. ஹலோ, ஓரமா வரலாவா? வாடா ஓமா. சரி, ஆஃப் பண்ணிவிடு. இன்னும் பயந்துக்கிறான் ப்ரோ. சரிங்க, கொஞ்ச நாள் ஆகணும் ஃபுல்லாக ட்ரைனிங் ஆகிறதுக்கு. ஓகே நண்பா, ஒரு 7 நடை ஓட்டிட்டோம். எதோ இன்னொரு 3 நடை ஓட்டிட்டோம்னா பொழுதாங்காட்டியும் பரவாயில்ல. பார்க்கலாம் என்ன ஆகுது. சந்தோஷம் நடை நீ கூட ஓட்டிகிட்டு வந்துடுற. நான் இங்கே இருக்கிறேன்டா. என்னடா போடா, 4 ஆகும். எந்த நாள் ஆகும்? 10 நாள் ஆகும். ஓ, 10 நாளா? 10 நாள், 1 மாதம், 2 மாதம், 1 வருஷம் கூட ஆகலாம். ஓ, ஓகே நண்பா. பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இவ்வளோ கிடக்குது. கெராய்க்கு இல்லை. ஆனந்த் இப்போ தான் கெராய் பிடிக்க போயிருக்கிறான். போயிட்டு வந்தால் தான் தெரியும் நண்பா. இதை 8 நடை ஓட்டிருக்கிறேன். ஏதோ இன்னொரு 2 நடை கெராய் கொண்டு வந்தானா பரவாயில்ல. இதே நீ இந்த பொழப்பு ஒரு 2000 கட்டில் பார்த்த மாதிரி இருக்கும். டீசல் 1000 போயிட்டா கூட ஒரு 1000 கிடச்சிதுன்னு நினைக்கலாம். பார்ப்பேன், ஆண்டவன் விட்ட வழி. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் வணக்கம். புழுதி ப்ரோ, எல்லாம் வெறும் புழுதி. சார் இவர் என்ன வேலை பண்ணுற? தள்ளு மணி அடிக்குதா கீழே? டீன் 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 டீன்னு அந்த மணி இல்லைடா, கட்ட மணி அடிக்குதா? ஓகே நண்பா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன் மகேந்திராவில் போட்ட டெய்லர் ஜாண்டியரை கொடுக்குறீங்க ப்ரோ, ஆயில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. அதுவும் வெட் பிரேக் ஆயில் தான், இதுவும் வெட் பிரேக் ஆயில் தான். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஆயில் மட்டும் ப்ராப்பராக மாற்றிருந்தா ஓகே ப்ரோ. அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதனால் எதுவும் ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் பயந்துக்காதீங்க. வெட் பிரேக் ஆயில் நல்லா ப்ராப்பராக ஆயில் மாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்டா கல் மாட்டிக்கிச்சா? கம்முன்னு இறக்க மாட்டாது. 1008 வேலை செய்யடா. எல்லாம் செங்கல் பொடி ப்ரோ. மூச்சா விட முடியலங்க. உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, ஆனால் எங்களெல்லாம் மூச்சா விட முடியல. அவ்வளோ இதாக இருக்குது பாரு. எங்கள் நிலைமையை பாரு எப்படி இருக்கிறோம். ரொம்ப அன்கண்டிஷனில் இருக்கிறோம். ஓகே நண்பா, இதுதான் வேலை. மூச்சா விட முடியல. நாங்களும் மூக்கு துணி கட்டி பார்த்தோம், எல்லாம் கட்டி பார்த்தோம், வேலைக்கே ஆகலை. சரி ஓகே, நம்ம பொழப்பு இப்படி தான் இருக்கும். யாராக இருக்குது டஸ்ட்டு சேராது, அலர்ஜி சேராதுன்னு யாராக இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா இந்த தொழிலில் இருக்கிறவங்க நிறையா பேர் இந்த பேலர் கட்டரபார் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக, இந்த ஆரோஸ்ட் ஓட்டுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக அலர்ஜி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்கும்.
அப்படி யாராச்சும் அலர்ஜி எனக்கு இது மாதிரி அலர்ஜி வரும் ப்ரோ, இது மாதிரி சொனங்களை ஓட்டினா புழுதியில் ஓட்டினா அப்படிங்கிற நண்பர்கள் நம்மளுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நண்பா. எங்கடா ஏறி உட்காந்துக்கிட்ட? லோடு போடுறேன், நீ போய் லோடு பண்ண. ஓ புழுதி அடிக்குதுண்ணா, போலாமா? அதெல்லாம் தேவையில்லவா? போலாமா? ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இவ்வளோ கிடக்குது. கெராய்க்கு இல்லை, ஆனந்த் இப்போ தான் கெராய் பிடிக்க போயிருக்கிறான். போயிட்டு வந்தால் தான் தெரியும் நண்பா. இதை 8 நடை ஓட்டிருக்கிறேன். ஏதோ இன்னொரு 2 நடை கெராய் கொண்டு வந்தானா பரவாயில்ல. இதை நீ இந்த பொழப்பு ஒரு 2000 ரூபா கட்டில் பார்த்த மாதிரி இருக்கும். டீசல் 1000 ரூபா போயிட்டா கூட ஒரு 1000 ரூபா கிடச்சிதுன்னு நினைக்கலாம். பார்ப்பேன், ஆண்டவன் விட்ட வழி. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் வணக்கம். புழுதி ப்ரோ, எல்லாம் வெறும் புழுதி. சார் இவர் என்ன வேலை பண்ணுற? தள்ளு சொல்லு, மணி அடிக்குதா கீழே? டீன் 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 டீன்னு அந்த மணி இல்லைடா, கட்ட மணி அடிக்குதா? ஓகே நண்பா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் மகேந்திராவில் போட்ட டைலர் ஜாண்டியரை கொடுக்குறீங்க ப்ரோ, ஆயில் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, அதுவும் வெட் பிரேக் ஆயில் தான், இதுவும் வெட் பிரேக் ஆயில் தான். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஆயில் மட்டும் ப்ராப்பராக மாற்றிருந்தா ஓகே ப்ரோ. அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இதனால் எதுவும் ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் பயந்துக்காதீங்க. வெட் பிரேக் ஆயில் நல்லா ப்ராப்பராக ஆயில் மாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்டா கல் மாட்டிக்கிச்சா? கம்முன்னு இறக்க மாட்டாது, 1008 வேலை செய்யடா. எல்லாம் செங்கல் பொடி ப்ரோ, மூச்சே விட முடியலங்க. உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில, ஆனால் எங்களெல்லாம் மூச்சே விட முடியல, அவ்வளோ இதாக இருக்குது. பாரு எங்கள் நிலைமையை பாருங்க எப்படி இருக்கிறோம்னு. ரொம்ப அன்கண்டிஷனில் இருக்கிறோம். ஓகே நண்பா, இதுதான் வேலை. மூச்சே விட முடியல. நாங்களும் மூக்கு துணி கட்டி பார்த்தோம், எல்லாம் கட்டி பார்த்தோம், வேலைக்கே ஆகலை. சரி ஓகே, நம்ம பொழப்பு இப்படி தான் இருக்கும். யாராருக்கு டஸ்ட்டு சேராது, அலர்ஜி சேராதுன்னு யாராருக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ. ஏன்னா இந்த தொழிலில் இருக்கிறவங்க நிறையா பேர் இந்த பேலர் கட்டரபார் ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக, இந்த ஆரோஸ்ட் ஓட்டுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக அலர்ஜி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படி யாராச்சும் அலர்ஜி எனக்கு இது மாதிரி அலர்ஜி வரும் ப்ரோ, இது மாதிரி சொனங்களை ஓட்டினா புழுதியில் ஓட்டினா அப்படிங்கிற நண்பர்கள் நம்மளுக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நண்பா. எங்கடா ஏறி உட்காந்துக்கிட்ட? லோடு போடுறேன், நீ போய் லோடு பண்ண. ஓ புழுதி அடிக்குதுண்ணா, போலாமா? அதெல்லாம் தேவையில்லவா? போலாமா?